வணக்கம். ஒரு சின்ன காமெடி கதை. ஒருத்தன் வந்து தண்ணி அடிச்சுட்டு நேராக பாத்ரூமில் கண்ணாடிக்கு ஏற்றாப்புல அவனே பேசிக்கிறான். சரக்கு அடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்ட வேலை வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல பாம்புக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி. அந்த காரியத்தை நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ எப்படி வேலை வாங்குறேன் பாரு அப்படின்னு வந்தான். அடியே காவேரி, காவேரி சொல்லுங்க. எனக்கு தலை வலிக்குது. தலை வலித்தா தைலம் தேய்ச்சிங்க. அது எங்களுக்கு தெரியாதா? தலை வலிக்குது, எனக்கு டீ வேணும், டீ போட்டுதா. தண்ணி அடிச்சிருக்கியா? ஹலோ, தண்ணி அடித்தா நான் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். தண்ணி அடித்தா ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க, டீ கேட்பானாங்கனாவது. டீ போட்டு வா. ஆனால் டீ எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? அப்படியே பாலில் தண்ணி கலக்காமல் ஒரு டம்ளர் எடுத்து அப்படியே வைக்கிற. அது அப்படியே கொதி வரும்போது டீ தூளை போடணும். ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைக்கணும். வச்சு டீயை போட்டு அந்த டீ தூளை போட்டு டக்குன்னு அது கொதி வரும்போது மூடிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் அந்த தம்முலேயே அது இதாகும் அந்த வாசம். அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துகிட்டு அப்படியே வடிகட்டி, ஏன்னா பால் ஆடையெல்லாம் வரும், அதெல்லாம் இல்லாமல் வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூனு சீனி போடணும். சரின்னு அதிகமாக போட்டுறாத, அப்புறம் வந்து அது கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் சொன்ன கரெக்டாக போட்டுரு. அப்புறமா ஒரு ஏலக்காயை தட்டி அதில் போடு. அப்போ வாசம் அப்படியே தூக்கும். முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே அது கொண்டாந்து எனக்கு வந்து கொடுக்குற டீ. 5 நிமிஷத்தில் முடியாது. சரி 6 நிமிஷம் ஆகட்டும். 6 நிமிஷம் முடியாது. அப்போ ஒரு 10 மணி நேரம் ஆகும். யோ, டீ போட 10 மணி நேரமா? என்னடி விளையாடுறியா? யோ, நான் சிவகாசியில் இருக்கேன், நீ சென்னையில் இருக்க. ட்ரெயின் பிடிச்சி அவசரமாக வர்றதுனால 10 மணி நேரம் ஆகுமே. அப்போ நான் இவ்வளோ நாள் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேனா? இரு, நான் வந்து உன்னை வச்சுக்கிறேன். இந்த பாரு, நல்ல பாம்பு வந்து அப்பாவிங்களை கடிக்காது, அதுக்கு பேர் தான் நல்ல பாம்பு அப்படின்னா. அதே என்கிட்ட சொல்கிறேன்னா சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா.